வணக்கம் கோடர்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம விஎஸ் கோடில் கிட்டப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்த்தோம்ல. இப்போது நெக்ஸ்ட் லெவல் போக போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டப் கோபைலட் யூஸ் பண்ணி எப்படி ஜாவா கோடுக்கு ஆட்டோ டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறதுன்னோ டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் மேனுவல் டெஸ்ட் கேஸும் இல்லை, மேனுவல் டாக்குமெண்ட்ஸும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடுங்க, கோபைலட் பாக்கி எல்லாம் ஹேண்டில் பண்ணும். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த விஎஸ் கோட் அண்ட் see it in live action. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, GitHub Copilot Chat, extension pack for Java and Spring Initializer Java Support. இந்த 3 எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, Ctrl+Shift+P அழுத்தி கமெண்ட் பேலட்டை ஓப்பன் பண்ணி ஜாவா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் 4.00 ஸ்னாப்சாட்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபார் ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸ் அண்ட் ஜாவா அண்ட் group ID for our project and jar for our package type and version of Java is 21 I am giving, and I am going to select zero dependency and directly I am going to create a project using generate into this folder. இப்போ நமக்கு ஜாவா ப்ராஜெக்ட் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் கேஸ் டெமோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Just create one class file for math_util. இந்த math_util நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபிபோனாக்கி சீரீஸ்க்கு கோடு எழுத போகிறேன். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த மெத்தடுக்கு நான் JUnit எப்படி கோபைலட்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஷோ பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் ஐ எம் கிரியேட்டிங் த கிளாஸ் வித் த நேம் ஆஃப் math_util. Okay, next just I am putting the command for creating the Fibonacci example. Just press the tab for accept the Java auto complete, and இப்போ நம்ம கோபைலட் நமக்கு ஃபிபோனாக்கி மெத்தடை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கமெண்ட்டை டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சாட்டில் போயிட்டு ஜென்ரேட் த, அதுக்கு முன்னாடி நம்ம ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும். ஏஜென்ட்டை செலக்ட் பண்ண தான் அது ஏஜென்ட் மாதிரி ஒர்க் ஆகி அதுவே கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுவே டெஸ்ட் கேஸை ரன் பண்ணும். ஸோ நான் ஐம் செலக்டிங் த ஏஜென்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஜென்ரேட் த JUnit ஃபார் திஸ் கிளாஸ்ன்னு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணி என்ட்ரு பண்ண போகிறேன். என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும்னா, அது டிஃபால்ட்டாக டெஸ்ட் கேஸை ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கோபைலட்டை ப்ராசஸ் பண்ணது கமெண்ட்டை. இது என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லா சினாரியோக்கும் டெஸ்ட் கேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வேலை ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம டெஸ்ட் கேஸை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஈஸியாக நம்ம டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கம்பெனியில் எதனா எக்ஸிஸ்டிங் கோடுக்கு டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ண சொன்னால் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும், டெஸ்ட் கேஸும் ப்ராப்பராக கோபைலட் எழுதி கொடுக்கும் நமக்காக. ஸோ now test cases is creating. நமக்காக கோபைலட் டெஸ்ட் கேஸை ரைட் பண்ணுது. நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா
டெஸ்ட் கேஸ் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அண்டர் த டெஸ்ட் ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் மேத் யூட்டிலுக்காக ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் டெஸ்ட் கேஸ் வந்து க்ரியேட் ஆகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெஸ்ட் கேஸை வந்து ரன் பண்ணி பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை மேவன் டெஸ்ட் கேஸை வந்து ரன் பண்ண கேட்குது. நாங்கள் வந்து அலோ கொடுத்துட்டேன் ரன் பண்ணுறதுக்கு. இப்போ டெஸ்ட் கேஸ் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் கேஸ் ரன்னிங் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து என் சிஸ்டமில் வந்து மேவனை வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் மேவன் கமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஐ எம் கிவிங் அலோ. ஸோ நவ் வந்து இது வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுது எதனால் ஃபெயில் ஆச்சுன்னு. ட்ரபுள் ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ வந்து என்னாச்சுன்னா மேவன் டெஸ்ட் என்கிட்ட இல்லாததுனால ஆல்ரெடி இருக்க மேவன் ஃபைலை கமெண்ட் ப்ராம்ப்ட் ஃபைலை ரன் பண்ணி டெஸ்ட் கேஸை ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரை பண்ணுது. ஸோ டெஸ்ட் கேஸை வந்து ரன் பண்ணது ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து 4 டெஸ்ட் கேஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீப் கொடுத்தனா அந்த கோடு வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அந்த கோடு வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு பர்மனெண்ட்டாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பேராமெட்ரைஸ்டு டெஸ்ட்டாக மாற்ற போகிறோம் ஆல்ரெடி இருக்க டெஸ்ட் கேஸை. ஏன்னா சேம் மெத்தடில் டிஃப்ரெண்ட் மோர் அசட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ரெடியூஸ் பண்ண நம்ம வந்து பேராமெட்ரைஸ்டு டெஸ்ட்டாக வந்து நம்ம மாற்ற சொல்லி கேட்குறோம். ஸோ அகெயின் வந்து என்ன ஆகுதுன்னா கோபைலட் வந்து கோடை வந்து சேஞ்ச் பண்ணுது. அதுவே சேஞ்ச் பண்ணி அதுவே டெஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸஸை வந்து பேராமெட்ரைஸ்டு டெஸ்ட் கேஸஸை மாற்றிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸஸை வந்து பேராமெட்ரைஸ்டு டெஸ்ட் கேஸஸை மாற்றிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெத்தடில் எல்லா இன்புட்டையும் அவுட்புட்டையும் கொடுத்து வேலிடேட் பண்ணுது. இப்போது யூஸிங் த பேராமெட்ரைஸ்டு டெஸ்ட் கேஸ். ஓகே, பில்ட் ஆல்சோ சக்ஸஸ். இதுதான் வந்து ஆட்டோ டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, நான் வந்து ரைட் அ ஜாவா டாக்குமெண்ட் ஃபார் திஸ்ன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே என்ன ஆக போகுதுன்னா இந்த கிளாஸுக்கான ஜாவா டாக்குமெண்டேஷனை க்ரியேட் பண்ணி நமக்காக கொடுக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்டேஷன் கமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கீப் கொடுத்தோன்னா நமக்கு வந்து எல்லா சேஞ்சஸும் அஃபெக்ட் ஆகிடும். இது எனி சேஞ்சஸ் நீடட்
நம்ம வந்து திருப்பி கமெண்ட்டாக மெசேஜில் டைப் பண்ணால் அது திருப்பி வந்து ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்காக ரீட்மி டாட் ஃபைலையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு புட் ரைட் அட் ரீட்மி ஃபைல் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னு கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே என்ன ஆக போகுதுன்னா, இந்த ப்ராஜெக்டுக்கான ரீட்மி ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக நமக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராஜெக்டுக்கான ரீட்மி ஃபைலை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நமக்கான வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.